வாங்க சர்மா மைண்டு வை சேனலுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டியே. இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போய் ஊர் சுற்றிட்டு வந்தோம்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் எடுக்க முடியாது பார்த்துக்குங்க. ஏன்னா உள்ளக்க கேமராவே கொண்டு போகக்கூடாது. அதனால் சாமியை கும்பிட்டுட்டு நேராக சரவணா ஸ்டோர் கூட்டிகிட்டு போனார். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், ஏதாச்சும் பொருள்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. எங்கே ஒன்றுமே கடைகளுக்கு போகிறதில்ல. ஆடி தீபாவளிக்கு கடைக்கு போகிறதோட சரி, அதுக்கு இடையில கடையிலே போகிறதே கிடையாது பார்த்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பொருள்களை வாங்கிட்டு வருவோம். ஆடியில் தள்ளுபடியில் சேலைகளை கிடந்துச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வருவோம்னு போனோமுங்க. நைட்டி இல்லை, ஒரு ஆனமான நைட்டி, ஒரு சேலை சட்டை, ஒரு தள்ளுபடியாக இருந்துச்சுன்னா குறைச்சி கிடக்கும் உண்டு. இங்கே எல்லோரும் இந்த இதில் எக்ஸிலேட்டரில் ஏறுறாங்க. எனக்கு இறக்க தரல, ஏற தெரியா, வா நான் இருக்கேன்னு கையை பிடிச்சி ஏற்றிக்கிட்டு போனார். தொக்கட்டின்னு விழுந்துட்டேன். நல்ல வேலைக்கு பக்கத்தில் அதை அமர்த்துற ஆள் இருந்தாங்க. உடனே அமர்த்தி தூக்கிட்டாங்க. ஐயோ ஏன் கேட்குறியா, குறுக்கொழும்பு நட்டு போச்சத்தே. அப்படி அதில் ஏற தெரியாமல் கிடைக்க நாட்டில் வா 700 கணக்காலம் பேசுகிறேன். அந்த எக்ஸிலேட்டரில் ஏற தரல. என்னையை பிடிச்சி கையை பிடிச்சி ஏற்றிட்டு போவார, என்னை கீழே தள்ளிட்டார். அப்புறம் என்ன ஆனக்குள்ளே பக்கத்துலேயே இருந்தால் அமர்த்துறதுக்கு ஆள் அமர்த்தி விட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி தூக்கி விட்டாங்க. சரிண்டு அப்படியே பார்த்துக்கோங்க. விழுந்து எந்திரிச்சு துணி பணி எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா குமிச்சு போட்டிருந்தாக. விலை ஊரம் கம்மியாக இருந்துச்சுங்க. 400 450 ரூபா. அந்த கையில் வச்சுருக்கலாம் 450 ரூபாய் என் விட்டாதே. நல்ல துணி வந்துங்க, அப்படி சாஃப்டாக இருந்துச்சு. இதெல்லாம் கெட்டுனா அப்படி உடம்போட நல்ல ஜம்முன்னு விழுகும். மடிப்பு நல்லா கிடந்துச்சு. எடுக்கலாம், நிறைய எடுக்க முடியாது. ஆசை பாவம். சீமாப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அது வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது என்ன அப்படின்ட்டு எடுத்து பார்த்து காட்டினேன். இந்த சிகப்பை தவிர உனக்கு ஒரு வேறு கலரே இருக்காது அப்படின்றாரு. ஏப்பா சிகப்பில் எந்த சிலை கட்டினேன்டே. இந்தா அவங்க பூரா என்னை வீடியோவில் பார்க்குறாங்களாம். என்னை ஆளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களேங்க, என் குரலை வச்சு தத்தே கண்டுபிடிக்கிறாங்க. ஏங்க எப்படி இருக்குது சேலதான் சொன்னேன். எக்கா நல்லா இருக்கியலா அப்படின்ட்டாங்க. நான் கேட்போம்மா வேணாம்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, குரலை மாற்றாமல் எங்கே வேணாலும் பேசிக்கிட்டு தர்றேன். எப்படி என் குரலோட சவுண்டு கேட்டுதேன் அம்பிட்டு பேர் முனியமாண்டே கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் என்ன வச்சு பார்த்துட்டு கிடந்தேன். அப்புறம் ஒருத்தலாம் வெறிச்சு என்னையே பார்த்தாங்க. உங்களை எங்கேயே பார்த்துருக்கேன்னு வேறு சில பேர் கேட்டாங்க. யூடியூப்பில் வருவீங்களாக்கான்ட்டு வேறு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன என்னைட்ட வந்து ஓடியாந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் பேசுகிறதையும் பார்த்துட்டு இந்த ஒரு பக்கத்தில் இருக்க குறுன்னு பார்த்து கிடந்தாங்க. எதுக்கு இவங்க எப்படி முறைச்சி பார்க்குறாங்க. சரி விடுங்க, நம்ம வேறு பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு வேறு பக்கம் போயிட்டான். நிறைய சேலை செக்ஷன் ஒரே குமிச்சு தான் கிடக்கு. குமிச்சு கிடந்தா கீழே இருக்கிற சேலையை பூரா எடுத்து பார்க்க முடியல. மேலே அது வாட்டுக்கு எடுத்து தொங்குன்னு போட்டுட்டு போயிடுதுங்க. நாங்களும் கிளறி பார்த்தேன். கை வலிச்சு போச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஏங்க இது நல்லா இருக்காண்ட வந்தேன், சூப்பர்ன்னுவார், கீழே விட்டுருவேன். இது நல்லா இருக்கா அப்படின்வாரு, நல்லா இல்லை அப்படின்வாரு, வச்சுக்கிடுவேன். இப்படி ஏத்தலை பண்ணிக்கிறது. இந்த சிலைக்கெல்லாம் என்னங்க வெறும் 300 ரூபா. அழகு வட்ட பூனம் எடுக்கிறேன், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஒரு பூனமா கருப்பு கலர் சிலையை எடுக்காதுன்றார். அழகாக இருக்குது, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேணான்றாரு. என்ன செய்ய சொல்கிறிய, அவர் வேணாம்னு சொல்லி எடுத்தோம்டா. நான் எடுன்னு சொல்கிறத எடுக்க மாட்டேங்கிறேன், நான் வேணாம்ன்றதை வம்புக்குன்னே எடுக்கிறேன்ட்டு வழக்கடிச்சிக்கிட்டே வருவார். அதனால அந்த சிலையை வச்சுட்டேன். அந்த கருப்பு சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மக்களே நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள், நல்லா தானே இருந்துச்சு, எடுக்கப்படுறாருல. இந்தா வெறும் பட்டு பனாரசு அப்படின்னு பல வகையில் கிடந்துச்சுட்டே. எல்லா வகையிலையும் பார்த்துப்புட்டு ஏதேதோ சேலை எடுத்தேன். அது என்னன்றே தெரியாது. ஜவுளி கடைக்கு போய் சேலை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி முன்ன மாடலுக்கு தொங்க விட்டுருப்பாங்க. சூப்பராக இருக்கே சேலைன்னு ஒவ்வொரு சேலையை பார்ப்பேன். இங்கே பாருங்க 2 சேலை 600 ஒரு சேலை 300 2 ஒன்றுக்கு ஒன்று எடுத்தால் பிரி, 2 சேலை எடுத்தால் 600 அப்படி ஆப்பரில் போட்டிருந்தாங்க. 2 சேலை அமையலை, ஒரு சேலை தான் அமைச்சு. ஒரு சேலை உடுப்பிலாண்டா கொடுக்க மாட்டாங்களாம். சரி போங்கப்பா அப்படின்ட்டு அந்த பக்கம் போட்டுக்கிட்டு வேறு பக்கம் போயிட்டான். நல்ல சேலை, இந்த நல்ல சரவணா ஸ்டோரில் ஆப்பரில் நல்லா போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன அப்படியே பார்த்த உடனே சூப்பராக இருக்குன்னு நினைப்போங்க. ஆனால் எடுக்கணும்னு போயிட்டோம்னு வச்சுங்களேன், இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது, இது நாளாக இருக்குது, இது நாளா இல்லை, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு 700 நொட்டெல்லாம் வந்துடும். அது என்னன்றே தெரியல. பொம்பளைகளுக்கே இயற்கையாகவே குணம் அப்படித்தத்தை இருக்குது. ஆத்தாடி பார்த்தவொன்னே பிடிச்சிச்சு அப்படின்னு எடுக்கிறதே கிடையாது. ஆனால் எனக்கு பார்த்தவொன்னே பிடிச்சிச்சுன்னு எடுக்கிறதுகளை வைக்கவே மாட்டேன். கையிலேயே வச்சுக்கிட்டு அதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு பிடிக்குதுன்ட்டே தெரிவேன். அந்த மாதிரி தான் நானும். அப்புறம் என்ன வாங்க வேறு பக்கம் போய் தேடுவோம் அப்படின்ட்டு கடையவே அலப்பறை பண்ணி ஒரே அலைச்சிக்கிட்டு திரிஞ்சேன். ஆமாம், இன்றைக்கி பூரா வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் சீமாப்பா லீவை போட்டுவிட்டு விடக்கூடாதுண்டு. அதுக்கப்புறம் பொம்மை கடை பக்கம் போயிட்டான். நண்டு சிண்டுக்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வர முடியும். போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு 700 800 வந்துச்சு. எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி பில்லை போட்டுட்டு பில்லை வாங்கிட்டு வாங்கன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவர் வாங்கிட்டு நான் ஏற்கனவே வாங்கின சாமானுக்குரிய டோக்கனை கொண்டு போய் சாமானை வாங்கிட்டு இருக்கா. அவர் பிள்ளை போட்டதை எங்கனையே வச்சுப்பிட்டு என்னையிட்ட சத்தம் போடுறாரு. பார்த்துங்க, வச்சுட்டே வந்துட்டார் கடையிலேயே. இங்கே வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்போம் தோடு வாசியலன்னு பார்க்குறேன், காணவே காணோம். இது என்னடி கொடுமை காணோம்.
அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருந்துச்சேன். இந்த பூ கடைகளை போய் பூவில் போய் வீடியோ எடுக்கையில் தான் எப்படியும் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பூவை பாட்டு போடுறேன்ட்டு எடுங்கன்னு வீடியோ எடுக்க விட்டேன். அதை எடுக்கிறோம்னு கீழே வச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. திரும்ப அப்புறம் ஓடி இருக்காரு. என்ன நடந்துச்சோ தெரியல. எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு வராரா இல்லை யாரும் பில்லு போட்டதானேன்னு தூக்கிட்டு போயிட்டாவே தெரில. அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா பெரிய கடை கேமரா இருக்குது. ஆனால் போயிருக்காரு. இது பார்த்துக்குங்க, பூரா சாமி படங்களாக இருந்துச்சு. பாடுறா பளபளன்னு மின்னுதையா அப்படின்னு அம்பிட்டையும் பார்த்தேன். பார்க்க அழகாத்தே இருக்குது, ஆனால் விலைகள் பூரா அதிகமாக இருக்கே. ஆஹா அனைத்தும் இருக்குது. தாத்தாவும் அப்பவும் தவிர மற்ற எல்லாமே இருக்குது. தாய் தப்பனை மட்டும்தான் வாங்க முடியாது இந்த கடையில். நகை எல்லாம் வச்சுருக்காங்க. பொம்மை, காப்பு சாக்கு, குப்பு சாக்கு, என்னென்னமோ வச்சுருக்காங்க. இங்கே வரைக்கும் தலையாட்டி பொம்மை அப்படி போடு, தலையை ஜிங்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து நான் அதை பார்த்து ஆஹான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் போனதே இல்லைங்க சரவணா ஸ்டோர் மட்டும். கேமரத்தோடு ஓடி வந்துடுவேன். சீமா பார்த்தாடி அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நம்ம போகிற இடமே கிடையாது. அதெல்லாம் பெரிய காசு பணம் உள்ளவங்க போகிறது சும்மா இருத்தாண்டுவார். சும்மா சுற்றி பார்க்கவாச்சும் வாங்க பாட்டு கூப்பிடுவேன். என் நாத்தனாரெலாம் காய்கறி வாங்குறது கூட இங்கே தான் போவாங்க பார்த்துக்குங்க. காய்கறி, மளிகை கடை, மளிகை சாமான் எது வாங்கினாலும் இங்கே தான் போவாங்க. நானும் எதுக்குமே இங்கே போக மாட்டேன். எனக்கு ஆசையாகத்தான் இருக்கேன். இவர் தான் மாட்டேன்ருவார். அதோடு பார்த்துக்கங்க, இன்றைக்கி இப்படி செஞ்சு போய் எப்படியோ மனசை மாற்றி எப்படியோ என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். இது நகைப்பெட்டி வரக்குங்க, தோடுதுக்கெல்லாம் போட்டு வைக்கிறது என்னோடது இல்லை. பெட்டி அழகழகாக இருந்துச்சு. திறந்து பார்த்தேன், நகைப்பெட்டி மாதிரி இருந்துச்சு. சூப்பர்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்வையிடுறதே, ஒன்றும் வாங்குறதெல்லாம் இல்லை. வாங்கி குமிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. உடனே ஊட்டிப்பு பணம் வந்துச்சு, அதில் குமிச்சிருச்சு முடியமாந்த அப்படிலாம் சொல்லாதேத்தே. யூடியூப் ஆரம்பிச்சு பாருங்கள், அப்புறம் தெரியும். 5000க்கும் 10,000க்கும் படுத்துகிற வாடா பட்டுக்கிட்டு அதில் கேமரா எடுத்துக்கிட்டு எங்கே வேணாலும் சாப்பிட்டாலும் கேமரா எடுத்துக்கிட்டு எடுக்கிறது, ஓடுனாலும் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதில் 4 ஜனம் பார்த்து நம்மளை சிரிக்கி 4 பேர் இது என்னது அப்படின்னு பார்ப்பாங்க. வெறிச்சு அப்படி பல துன்பம் இருக்குத்தே. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது? நல்லபடியாக பார்த்து ரசிங்க முடியுமா? அதுக்கப்புறம் என்ன, சாமியெல்லாம் பூரா வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிடந்தேன். அம்முட்டி வேடிக்கையாக பிள்ளையார் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறோம்டா ஓடிடலாம். இங்கே போய் கிஃப்ட்டு அழகழகாக ராதா கிருஷ்ணர் அப்படின்னு பல வகை கிஃப்ட்டு. இந்த பூச்சட்டியெல்லாம் சாதாரண விலையில்லைங்க. ஒரு பூச்சட்டியே 350 ரூபா, 300 ரூபா. அதுக்கப்புறம் என்ன, பிள்ளை போட்டு நம்ம கொண்டு போன பைக்கு டோக்கன் கொடுக்கணுமா. இப்போ பையை டோக்கன் கொடுத்து இந்த டோக்கனை கொடுத்துட்டு இந்த பையை வாங்குறதுக்காக நான் வந்துட்டேன். நான் வாங்கின பொருளுக்கு அப்புறம் பிள்ளை போட்டவர் என்கிட்ட வச்சுட்டு உன் கையில் தான் கொடுத்தான்னு என்னையை போட்டு படாத பாடு கொடுத்துறாரு. சீமா அப்பா நான் கையிலே வாங்கலைன்றேன். நீங்கள் பிள்ளை போடுங்க, அந்த இதை கொடுங்க, அட்டையை கொடுங்க, நான் போய் பழைய ஏற்கனவே கொடுத்த சாமானை போய் வாங்குறேன்னு அந்த இது வாங்க போயிட்டேங்க. நான் தான் வச்சுட்டு வந்துட்டேன்னு குமுறிக்கிட்டு கிடக்காது. ஆத்தே போங்க, நல்ல ஊரில் இருந்தால் கிடைக்கும், இல்லைட்டா அப்படித்தேன் அப்பிட்டு. அதுக்கப்புறம் என்ன, வளைவி, பாசி, தோடு இதுக வாங்கணும்னு போனேன். ஏற்றே ஒரு மண்டையில் மாட்டுற கிளிப்பு வெளியில் 20 ரூபா, இங்கே 50 ரூபாய்க்கு குறைஞ்சி எதுவுமே இல்லையா. நெமத்தினி வாங்கினா கூட 50 ரூபா, ஊக்கு வாங்கினா கூட 30 ரூபா. நெகப்பாலிசி எல்லாத்துலேயும் 10 ரூபா 20 ரூபா, இங்கே 50 ரூபாய்க்கு குறைஞ்சி நெகப்பாலிசி இல்லையா. எல்லாமே அதிக விலை. சரி பார்க்கவாச்சும் செய்வோம், வாங்கலேன்டா என்ன பார்ப்போம் அப்படின்னு கண்ணாடியெல்லாம் பார்த்து இங்கே வருங்க வேணுக்கு முன்னே போய் கண்ணாடி முன்னே நின்றேன். அதுக்கப்புறம் நான் சொடக்கு இந்த 10 ரூபா 15 ரூபா வெளியில் சொடக்கு, 30 ரூபா இங்கே சொடக்கு. அடேங்கப்பா. அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், இந்த கிளிப்பு ஊரம் கொஞ்சம் பரவாயில்ல விலையா இருந்துச்சுங்க. 30 ரூபாயா, ஒன்று 30 ரூபா. சரி பரவாயில்ல, 30 ரூபாண்ட பரவாயில்ல, வெளியிலே 20 ரூபா 25 ரூபா, 5 ரூபா தான் கூட. இதில் இருக்கிற ஏசிக்கு அது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் மட்டும் 2 எடுத்தேன். இப்படி பார்த்து எடுத்ததை வச்சுட்டு வந்துட்டேன். மக்களே, கிடைக்குமா கடவுளுக்கு தான் தெரியும். ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்து நண்டுக்கு பூஜாவுக்கு எடுத்தேன். நான் பெற்ற மயனுக்கு மட்டும்தான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டே எடுத்தேன். ஏன்டா பொட்டை பிள்ளைகளுக்கு தானே அது வேணும் இது வேணும்னு இருக்குது. ஆம்பளை பிள்ளைண்டா எதுவும் தேவையில்லையப்பா. கூட ஒரு ஆம்பளை பிள்ளைய பெறாமல் போயிட்டு 2 பிள்ளைய பெறாமல் 2 கேட்குமாப்பான்னு எடுத்துக்கிட்டு கிடந்தேன். கடைசியில் எடுத்து பிள்ளை போட்டு வச்சுட்டு வரனே, இப்படி கண்டமா எல்லாம் 30 ரூபா போட்டு 30 ரூபா அம்பிட்டு அள்ளுனே. இன்றைக்கி தான் ஜீமாப்பா கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கோட ஆளை க்ளோஸ் பண்ணிடணுண்டு. ஏதோ ஒரு படத்தில் இந்த படத்தில் சொன்ன மாதிரி, காசு போல காதலும் செலவுக்கு இல்லட்டி கோடி முத்தம் வாங்கிக்கண்டுவாங்க. அதே மாதிரி கோடி முத்தம் கொடுக்குறேன். ஆனால் எதையும் கேட்காதன்ட்டு ஆளை அலையக்க அள்ளி தூக்கிட்டு ஓடியாந்துருவார். இன்றைக்கி விட்டுட்டாரு. பரவாயில்ல எது வேணாலும் வாங்கிக்கண்டு. அதுக்கப்புறம் வாங்கிட்டே இருக்கையிலே ஃபோன் வந்துச்சு.
யார் அது பொண்ணு அடிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் தான் சீமாப்பா தான் கலர் வாங்கி வச்சுருக்காரான் ஜூஸ் மயக்க வருதுண்டு. ஜூஸ் வாங்கினவர் முழு ஜூஸ் வாங்க மாட்டோம், பாதி ஜூஸ் வாங்கி நின்றுக்கிட்டு போன அடிக்கிறாரு வந்து குடிக்க வாண்டு. சரி வாரேன் அப்படின்ட்டு இருக்கிற இதுக்கப்புறம் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே கிடந்தேன். இதுக்கெல்லாம் 60 ரூபா 70 ரூபாயும் அந்த கிளிப்புகள்லாம். சரி வேணாம், நம்மளுக்குன்னா 6 அடி கூந்தலாக இருக்குது, இத்தனைக்கோணு கூந்தல், அதுக்கு போதும் லேசாக ஒரு சின்ன கிளிப்பு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன், அது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடியான்ட்டேன். இங்கே வருங்க இதெல்லாம் எவ்வளோன்றீங்க? 250 300 இந்த பட்டாம்பூச்சி 300. அப்பா 300 ரூபாய்க்கு என்ன இருக்குது? ஆத்தாடி என்ன ஒரு விலையா அப்படின்னு ஒரு விலையை எடுத்து கொடுத்து ஆத்தாடின்னு வந்தேன். அங்கே வேலை பார்க்குறவங்க என்னையே பார்க்க வேண்டியதே. என்னத்தை பார்க்குறிய இப்போத்தியா புதுசாக அந்த கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வெளியில் நான் சொல்லிக்கிற மாட்டாங்க. நான் 1000 தடவை சொல்லிட்டேன். இந்த நிற்கிறாரு அவருங்க அரை பாட்டில் ஜூஸை வச்சுக்கிட்டு இந்த ஜூஸை குடிக்கிறதுக்கு என்ன வர சொல்லியிருக்காரு. 25 ரூபாய்க்கு ஜூஸை வாங்கி பாதி ஜூஸை அவர் குடிச்சிட்டாரு, பாதி ஜூஸை நான் குடிக்க. ஏன் 25 ரூபா ஜூஸுக்கு ஒன்று முழுசாக வாங்கி கொடுக்க மாட்டாரா? கொடுக்கல. சரி அந்த அறையாவது வாங்கி கொடுத்தாருன்னு குடிச்சுக்கிட்டு அங்கிட்டு குப்பை தட்டியில் ஓட்டுக்கிட்டு எங்கள் தரையும் மேடும் ஒன்றா இருக்குது. விழுக தெரிஞ்சுட்டேன், என்னண்டே தெரியல. 2 தடவை விழுந்துட்டேன். ஒன்று எக்ஸ்லேட்டரில் ஏறி விழுந்துட்டேன். எக்ஸ்லேட்டரா அது என்ன டக்ஸ்லேட்டரா ஏதோ ஒன்று. இன்னொன்று தரையில் நடந்து போயில மேடாக வச்சுருக்கேன், கொஞ்சம் பல்லாக வச்சுருக்கேன், அதை பக்கம் எதறி விட்டுருச்சு. இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு கதை. மறுபடியும் வாங்க அதே செக்ஷனுக்கு போவோம் அப்படின்னு மறுபடியும் அதே செக்ஷனுக்கு சீமாப்பா என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். பாசி பூச்சி வாங்குற இடத்துல எனக்கு நடி வேலைண்டாரு, உங்களுக்கு வேலை இருக்குது வாங்க பின்னாடியே பிடிச்சிக்கிட்டே வாங்க அப்படின்னு கையில் அவர் கையில் கொடுத்துட்டு நான் நடையை கட்டி ஜிங்குன்னு சிஞ்சாம் போட்டு நடந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வாய்க்கு போடுற லிப்டிக் அது என்னது என் மகன் அந்த லிப்பாம் கேட்டுக்கிட்டே இருந்தா உதடு ட்ரை ஆகுதுமா வாங்கிட்டு வாங்கன்னு. அதெல்லாம் 50 ரூபாய்க்கு குறையாமல் இருக்குது. குறைஞ்ச பட்சமே 50 ரூபா, வெளியில் வாங்கினா 10 ரூபா 20 ரூபா. என்ன பெற்ற மக்களே முனியம்மாவோட புலம்புல கேளுங்க. நான்லாம் காஸ்ட்லியான பொருள் வாங்கவே மாட்டேன். என்னண்டே தெரியல, என்னே ஒரு ஜென்மமாக படைச்சி வச்சுருக்கு. கோடி பணத்தை கொட்டி கொடுத்தாலும் போய் வாங்க மாட்டேன். மறுபடியும் பஞ்சப்பாட்டு படிக்கிட்டு ஓடி வந்துடுவேன். அதே என்னோடய பாலிசி. உண்மைதான். ஆமாம், கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் அதே நிலமை தான். இது என்னது லிப்டிக்கு 50 ரூபாத்தே, இது வெளியில் வாங்கினா 10 ரூபா. குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டுவாங்க. உண்மைதான் இங்கே குவாலிட்டியாகத்தே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பெரிய கடைண்டாவே குவாலிட்டியாக இருக்கும். அப்படி நம்ம மனசை நினச்சி தேர்த்திக்கிற வேண்டியதே. வேறு என்ன செய்ய, இது ஜவ்வாதான், வேணாம் ஜவ்வாது வையே அப்படின்றாரு. வச்சுட்டேன். இது என்னதுமா அப்படின்றாரு. எனக்கே தெரியலையே. நானே புதுசு கடைக்கு என்கிட்ட கேட்குறீரு, நான் பெரிய 100 தடவை இந்த கடைக்கு வந்தது மாதிரி அப்படின்ட்டு வாங்கிட்டு வச்சுட்டேன். போங்க அங்கிட்டு. அதுக்கப்புறம் குங்குமம் சந்தனம் அதை போய் வாங்கலான்னு மாட்டேன். அது மட்டும் 15 ரூபாங்க. பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டு குங்குமம் சந்தனம் மட்டும் குறைச்ச வழியில் கிடைக்குது மக்களே. அதோட எடுத்து அதை ஒன்று போட்டுக்கிட்டேன். 15 ரூபாண்டா பரவாயில்ல என்றார். பிசுனாரி பயமாக. அதுக்கப்புறம் என்ன நடையாக நடந்து இப்படி மறுபடியும் பாசி வளையலில் இறங்கிட்டேன். மடியெல்லாம் வாடி மணி ஆகி போச்சு, பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கூப்பிடணும் அப்படின்றாரு. இங்கே இருக்குப்பா 2 இது 50 ரூபாயா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு பார்த்தேன். அது 2 இல்லை பைத்தியம், ஒன்னோட ஒன்று கவ்விக்கிட்டு இருக்குன்றாரு. ஒன்று 50 ரூபாயா, வச்சுட்டு ஓடியாந்துருக்க அப்படின்ட்டு. வாங்கிக்க, எதையாவது ஒன்றை எடுத்துக்க, சும்மா பார்த்துக்கிட்டே தெரியாதுன்றாரு. இங்கே வர்றா சீமாப்பாவை சொல்கிறது, சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போய் எடுத்துக்கிட்டேன். இந்தா 15 ரூபா. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எப்படியா இருந்தாலும் நம்ம பட்ஜெட் 15 ரூபா 20 ரூபா, அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. அது மாதிரி இருக்கிறதா பாரு அப்படின்ட்டே பார்த்தே எடுப்பேன். சீமாப்பா எடுத்துக்கணும்னு சொன்னாலும் எனக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் சீமாப்பா தான் கஞ்ச பிசுனாரி, அவருக்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம வாங்காமல் இருக்கணும். இல்லை கண்டிப்பாக இல்லை. நான் எப்போ பேசினாலும் சீமாப்பா ஃபோன் அடிச்சிருவார். அதே மாதிரி இப்பவும் அடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு வேலை இல்லை. கிடச்சிருச்சான். பார்சலை வாங்கவே இல்லையா, வாங்காமே வந்துவிட்டு வாங்கி என் கையில் கொடுத்தோம்னு வழக்கடிக்கிறாருங்க. எப்படி பார்த்தீங்களா பாவம். ஆனால் ரொம்ப அலைஞ்சிட்டார். குறுக்கு வலிக்குதுன்றாரு சீமாப்பா. என்னன்னே தெரியலைங்க, குறுக்கு ரொம்ப அதிகமாக வலியாக இருக்குன்றாரு. அதாவது வேலை ரொம்ப பழுவாக பார்க்குறாருங்க. மேலே ஏறி பலாடி ஒசரத்தில் ஏறி வெல்டு வைக்கிறது, குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்க்குறது. மனுஷன் ரொம்ப சோறு உடஞ்சி போயிடுறாரு. வீட்டில் லீவ் எடுத்து இருக்கிற அன்றைக்கும் சும்மா இருக்க மாட்டாமல் ஷாப்பிங் வாங்கணும் பாவத்தை அழுத்திட்டு வந்துட்டேன். இவங்க 2 வளைவு 300 ரூபாங்க. அந்த வளைவியெல்லாம் இதெல்லாம் என்ன வளைவுங்க, என்ன வளைவுண்டே தெரியலை. சரி முட்டாய் கடைக்காரன் மோந்து பார்க்குற மாதிரியே மோந்து பார்த்துட்டு கிடந்தேங்க. நெசமாவே இப்படியெல்லாம் நான் கடைக்கு வந்ததில்லைங்க. சின்ன கடைகளுக்கு போவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன, இது கூட நெகப்பாலிஸாம். என் மயன் சொல்கிறாரு, இது என்னம்மா செண்டா அப்படிங்கிறாரு. நெகப்பாலிஸுப்பா அப்படிங்கிற. நெகப்பாலிஸில் இத்தத்தி இருக்கு. ஆமாம், ஒன்று 120 ரூபா. 120 அப்படி
அப்படியே கீழே இறக்கி பார்த்தா 60 ரூபா. அப்போ பரவாயில்ல, அந்த 60 ரூபாய் எடுங்க. உருண்டை மண்டை பெருசாக இருக்கிற மண்டையை விட்டுட்டு சின்ன மண்டையை எடுங்கண்டு 60 ரூபாய்க்கு எடுத்தேன். என்னத்த சொல்கிறீங்க, இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் மனசார. அதுவும் ட்ரையல் கிடைக்காத போட்டு பார்க்குற ஒன்றுமே நல்லா இல்லை, பச்சை தண்ணி மாதிரி இருக்கு, சே வேணாம் அப்படின்னு வாங்கிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் கலர் எடுத்து சீமாப்பாவுக்கு போட்டு பார்த்தேன். இது கொஞ்சம் பரவாயில்லையா, கொஞ்சம் பரவாயில்லையான்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஹலோ மேடம், இது ட்ரையல் கிடையாதுன்றாங்க ஒருத்தவங்க. அப்படியா, ட்ரையல் இல்லையா? ஆமாம், கலர் கலராக நம்ம சனம் எடுத்து அடிச்சுட்டு போயிடும். இது பெரிய கடைன்றது மறந்துட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் என்ன, நேராக போய் பேக்கு கடைக்கு போயிட்டோம். பேக்கு கடைக்கு போய் மானசாவுக்கு பேக்க அந்து வச்சு, அதனால் பேக்க வாங்குவோம்டாரு. சரி வாங்க பேக்க வாங்குவோம் அப்படின்ட்டு பேக்க வாங்கிட்டு அப்படியே மானசாவுக்கு பார்த்தா ஒரு பேக்கும் 1500, 2300. ஸ்கூல் பேக்குங்க, சாதாரண ஸ்கூல் பேக்கு 1500 ரூபாய்க்குல இருந்து தான் இருக்குது பேக்கு. 500, 600 ரூபாய்க்கெலாம் பேக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க பேக்கு, அதெல்லாம் எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. முருகா முருகா முருகா, இது என்ன முருகா, நான் சாதாரண கடைகள்லாம் அவ்வளோதானே வாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு பேக்கா கிடச்சிரும்னு பார்த்தேன். பேக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை. சரி விடுங்க, நம்மளுக்கு ஹேண்ட் பேக்கு பார்க்கணும். போய் பார்த்தா ஹேண்ட் பேக்கும் 1500. ஓ 1500, 700, 800 அப்படி தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது? ஐயோ பேக்கு போடணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் இப்படி இருக்கே, என்ன பண்ணுறது? சரி, அதோட ஒரு ட்ராவல் பேக் ஒன்று. ஆமாம், ட்ராவல் பேக்கே இல்லை வீட்டில். எங்கேயாவது ஊர் தேசத்துக்கு போகணும்டா, எப்போ பார் கட்டை பையில் அள்ளிக்கிட்டு தர்றான். அதனால் ஒரு ட்ராவல் பேக்கு வாங்குவோம்டாரு. சரிண்டு அதுக்கு பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்துருந்தா இவங்க. பாஸ்வேர்டா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதில் ஒரு சின்ன பூட்டை வாங்கி பூட்டி விட்டுருங்க சிம்மாப்பா, அமுக்கு புட்டு அப்படின்ட்டு அடி பட்டி கட்டுப்பார். என்ன நம்பர் போட்டு உனக்கு மாற்ற தெரியாதாண்டே? மாற்றவே தெரியாது, நான் பாட்டு உருவிட்டு கிடப்பேன். வேணாம் அப்படின்ட்டு. சரி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் அழுக்கு விட்டும்ட்டு நான் வேறு கலர் எடுத்துட்டேன். லவாப்பழ கலர் எடுத்துட்டேங்க. இந்த கலர் நிச்சயமாக படுத்தார் முடியாது, இந்த கலரில் அழுக்கு ஓட்டிடுறேன். ஒன்று லவாப்பழ கலர் இல்லை புழு கலர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டோன் பண்ணி பார்த்துட்டு வேணாம்ட்டேன். அந்த அக்காவும் பொறுமையை சொல்லி கொடுத்துட்டு சரி விடுங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ எடுத்துக்கோங்கன்றார். அந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா, அந்த கலரை தூக்கிட்டேன். அந்த கலர் நல்லா. இதுதான் பேக் செக்ஷன் கொஞ்சம் பரவலாக இருந்துச்சு. பூரா 2500, 3000, 3800, 4000, 4600. எங்கது ஒரு 2100 எங்கது. நாங்கள் வச்சுருக்க பேக் வந்து 2100. சரி போங்க, என்னத்தையும் நம்மளால் முடிஞ்ச பேக்கு போதும். ஒரு 10 ட்ரெஸ் எடுக்கலாம். அதை உருட்டி வேறு வாக்குறாரு சிம்மாப்பா. நல்லா உருளுங்க, எந்தெந்த புழு நல்லா இருக்குல்லங்க, இதை தேங்க நான் எடுங்கன்றேன். நல்லா பாலிஷாக சூப்பராக இருக்கு பண்ணுறேன். அதில் 5 சேலை கூட வைக்கலாம், இதில் 5 சட்டை குறைச்சி வைக்கலாம்னு இருக்காரு. என்ன 5 சட்டை 5 சேலையில் வருது, இதுலையே எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஏய் சும்மா இரு, அதில் நிறையா வைக்கலாம் ட்ரெஸ்ஸு, இதில் கம்மியாகத்தே வைக்க முடியும் அப்படின்றார். கொஞ்சம் தாங்க கூட குறையா, ஆனாலும் அதை எடுக்க மாட்டேன்ட்டார். சூப்பராக இருக்குல்லங்க, ஆஹா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அப்பாப்பா இதையே எடுங்கப்பா, இதை விட அது 100 ரூபா கம்மி தான் அந்த ப்ளூ. நல்லா இருக்குது ப்ளூ அப்படின்றேன். நல்ல மினுக்காகவும் இருக்குது, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்தா இவ்வளோ தான், கொஞ்சம் அது அகலம் கூட இருக்குது, இது கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது. இதில் எம்புடி சேலை வைக்க போகிறான்? அகலம் கூட இருந்துச்சுன்னா கூட 2 சேலை வைக்கலாம்னு, சட்டை வைக்கலாம், ட்ரெஸ்ஸு வைக்கலாம்னு இருந்தார். சரி விடுங்க, அவர் சொல்கிறதே நம்ம வைக்கணும், நம்ம சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். இதில் எந்த கலர் நல்லாயிருக்கு? ஆரஞ்சு. என்ன கலரு? எங்கள் சீமாப்பா பச்சை கலர் இருக்கு சொன்னார். முடியாது, பச்சை கலர் வேணாம் அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க லவாப்பழ கலர் அந்த கையை வச்சுருக்காங்கல்ல, அதை தூக்கிட்டே அந்த பச்சை கலர் இருக்கிறவர் இதை தெஞ்சுமா படுத்தார். எடுத்து புல்லெல்லாம் போட்டார். புல்லு போட்டதுக்கப்புறம் மாற்றிட்டேன். பில்லு போட்டதுக்கப்புறம் மாற்றிட்டேன். வேணாம் எனக்கு அதே வேணுண்டு. ஒரே பிடிவாதமாக இருப்பேன் பார்த்துங்க சில சமயம், எனக்கே தெரியாது என்ன ஏன் பிடிவாதம். அதுக்கப்புறம் என்ன கிறுக்கு, நீ ஒரு கிறுக்கு, எதையாவது எடுத்து தொலை அப்படின்றாரு. சரி விடுங்க கோவப்படாதீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேக்கராக்கிட்ட போய் மறுபடியும் பேக்க மாற்றி இதோட எத்தனாவது பக்கம் திறந்து கட்டுறது, என்னமோ பாஸ்வேர்டு போடணுமா. சரி ஏதோ ஒரு போட்டு எடுத்து கொடுங்கக்கா. இவங்கெல்லாம் என்னை பார்க்குறாங்க, எல்லோரும் என்னை கேட்டாங்க, அதனால மனம் கொணாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சீமாப்பா போட்டு கதறிக்கிட்டே இருந்தார். நீ சும்மா இரு, எதையாவது நொய்யிண்டாத, ஒரு கலரை எடுத்துக்கிட்டு வாமா அப்படின்னு இருந்தார். ஏங்க சும்மா இருங்க, அவங்க எவ்வளோ நல்லா சூப்பராக மட்டும் பேசிக்கிட்டு நல்லா பேசுறியக்கா அப்படின்னு சந்தோஷமாக எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன வாமாட்டுக்கிட்டு இருக்கே, பேசாட்டிக்கிறங்க அப்படின்ட்டு. வாரையா இப்போ என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு இருந்தார். நான் வரல, நான் அந்த பேக்கத்தை பார்த்துட்டு வருவேன். நின்றுக்கிட்டு வர்றாப்புலே இல்லை, கையை பிடிச்சி இழுத்தாரு. வரவே முடியாது, வேற ஒரு பேக்கை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசாட்டிக்கிட்டு இருங்க. அந்த புழுதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புழு வேணாம், க்ரீன் தான் வேணும் அப்படின்னு தள்ளுறாரு. புழுதான் வேணும், புழு வேணாம். இப்படி மாற்றி தள்ளிக்கிட்டு கிடந்தோம். கடைசியில் தள்ளிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் எடுத்துட்டாங்க. அதை ஆஹா சூப்பராக இருக்குங்க, இதெல்லாம் மேக்கப் செட்டு கொண்டு போகிறதான்.